வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி என்கின்ற நம்முடைய வாக்கிற்கு முத்தமிழர் கலைஞருடைய விளக்க உரை என்பது உண்ட உணவு செரிப்பதற்கான கால இடைவெளி தந்து உணவு அருந்துகிறவர்களின் உடலுக்கு வேறு மருந்தே தேவையில்லை என்கின்ற அந்த விளக்க உரையோடு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார். வேளாண்மை துறையினுடைய சார்பாக சிறுதானிய சிறப்பு திருவிழா ஒரு கருத்தரங்கமாக இங்கே உரையாட்ட வருகை தந்திருக்கின்றவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கங்கள். வரவேற்பு அளிக்கின்ற இணை இயக்குனர் திருமதி வசந்தா மேடம் அவர்களும் தலைமையாற்றுகின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் மேடை இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கும் நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற துணை இயக்குனர் திருமதி சாந்தி மேடம் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு காலத்தில் கம்பாக இருந்தாலும் சரி, சாமையாக இருந்தாலும், திணையாக இருந்தாலும், கேழ்வரகாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இதுதான் சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, இளைய சமுதாயம் எதை தேடி போனால் ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நமக்கு தேவையானது நம்மளுடைய மண்ணே நமக்கு வழங்கும்போது நமக்கு நல்லது எது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு திருவிழாவாக ஒரு கருத்தரங்கமாக இன்று அது அமைந்திட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒட்டுமொத்தமாக உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியம் என்று வரும் பொழுது அதை உற்பத்தி செய்கின்ற நாடுகள் 5வது இடத்துல இந்தியா இருக்கின்றது. இந்தியாவில் முதல் இடத்தில் நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்கின்ற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். அதுதான் இன்றைக்கி நான் வரும்பொழுது கூட நம்முடைய அதிகாரி பெருமக்கள்லாம் சொல்லும் பொழுது ஏறத்தால் நம்ம திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 26,000 ஹெக்டேருக்கு மேலே நம்ம சிறுதானியத்தை இன்றைக்கி நாம் பயிரிட்டு இருக்கிறோம். அதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லும்பொழுது இங்கே நெல்லுக்கு அடுத்ததாக சிறுதானியங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம் என்பதெல்லாம் சொல்கிறாங்க. சிறுதானியத்தை சாப்பிடு, அதுதான் உன்னுடைய உடல்நலத்திற்கான காப்பீடு என்று சொல்கின்ற அளவிற்கு சிறுதானியத்துடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டு சிறுதானிய இயக்கத்தை எல்லாம் கொண்டு வரும். சரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமாக அல்லது முக்கியமான அரசாங்கத்துடைய அலுவலகமாக என்று வரும்போது அங்கே ஒரு உணவு கூடம், அந்த உணவு கூடத்தில் சிறுதானியத்தை நம்ம எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு அதை நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். நம்ம சிறுதானியத்துடைய அந்த முக்கியமான பயன்கள் என்ன, அதெல்லாம் அந்த விழிப்புணர்வை மக்களிடம், ஏன்னா சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படிங்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது, இன்டகிரேட்டட் ஃபுட் பேக் அப்படிங்கிறாங்க. அதாவது சாப்பிடக்கூடிய ஏதாச்சும் நொறுக்கு தீனியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை பேக் பண்ணி கொடுக்குறான். இதுதான் உடம்பு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சாப்பிட்றாங்க தவிர உடல் சார்ந்தது எப்படிப்பட்ட பாதிப்பை ஒரு காலத்தில் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவங்க புரியாமல் போயிடுறது இல்லை. ஸோ இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு எங்களுடைய பள்ளிக்கூடம் என்று வருவது பள்ளிக்கூடத்தில் இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பசுமை பள்ளி என்று உருவாக்க வேண்டும். அந்த பசுமை பள்ளி விவசாயம் என்றால் என்ன, மறுசுழற்சி முறை வருகின்ற தண்ணியை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், ஒரு குட்டையில் மீன் வளர்த்தோம்னா அந்த மீன் வளர்க்கின்ற அந்த குட்டையில் இருக்கிற தண்ணியை விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம், சோலார் எனர்ஜி என்றால் என்ன, இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தரும்போது இந்த சிறுதானியங்கள் பற்றி இன்றைக்கு நாங்கள் சொல்லி தருகின்ற அந்த வேலையையும் இப்பொழுது நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆக இன்றைக்கு சிறுதானிய இந்த விவசாயிகளாம் நாங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான அந்த பணி என்பது என்ன, நீங்கள் விவசாயிகள், நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு விவசாயி மாதிரி தான். பள்ளிக்கூடத்தில் இந்த வகுப்பறை அப்படிங்கின்ற ஒரு வயலில் மாணவ சமுதாயம் விதையை தூவி அறிவு விளைச்சல் சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய, சமுதாயத்திற்கான சமூக உழவர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். ஆக அறிவு சார்ந்து வளர்ச்சியை நாங்கள் ஒரு பக்கம் தருகிறோம் என்று சொல்வது, அறிவு என்பது சத்தான அறிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவை இது போன்ற சிறுதானிய உணவுகளை அந்த பிள்ளைங்க உண்ண வேண்டும். அப்படி உண்ணும் பொழுது இங்கே இருக்கின்ற நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்திட வேண்டும். 2 பக்கத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த திருவிழா என்பது இது அடிக்கடி இது நடக்க வேண்டும். இது அடிக்கடி நடந்தாலும் இதுக்கான இந்த விழிப்புணர்வு மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். அதோட பயன்பாடு அதிகப்படுத்தப்படும் பொழுது இங்கே இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அது பயனுள்ளதாக அமைந்திட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான்
இன்றைக்கு நாங்கள் இது போன்ற கருத்தரங்கில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் பல பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நம்ம விவசாய பெருங்குடி மக்கள் தொடர்ந்து இந்த நல்ல பணியை செய்யுங்கள். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தையும் ஒரு சத்தான சமுதாயம் மாற்றித் தருவதற்கு மிக ஏதுவாக அமையும் என்று சொல்லி துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கு என்னுடைய பாராட்டுகள், வருகை தந்திருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.